ரம்யாவை பிடிச்சி ஏறியர்னு ஏறினாங்க, பயங்கரமா திட்டினாங்க. ரம்யா வந்துட்டு நான் வீட விட்டு வெளில போறேன்னு சொல்லிட்டு டோர் கூட திறந்து வச்சாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ரம்யா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க காதுலேயே வாங்கி மாட்டாங்க. அதுதான் ஒன்று. அவங்க வந்து எதனா சொல்கிறாங்களா, டாஸ்க்கு சொல்கிறாங்களா, அதை கவனிக்கணும். குழந்தைத்தனமாக பேசக்கூடாது. புரியுதுங்களா? எதுவுமே ஒரு கேர்லெஸ்ஸாக எடுக்குது. எதுனா ஒரு இதுனாக்கா இப்போது பாரு ஒன்று சொல்லிச்சு, இந்தமாரி பைக்கிட்டு எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுட்டு விக்ரமை வந்து நவுத்திடலாம், அங்கேருந்து இடத்த. இதில் யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாரு மேலே தான் தப்பு. பாரு தானே அதுக்கு ஐடியா கொடுத்தது. அப்போ விஜய் சேதுபதி சார் ஏன் ரம்யாவை போட்டு திட்டினாரு? அது ஏன் கவனிக்கலை நீங்கள்? அவங்க சொன்னதை நீங்கள் ஏன் கவனிக்கலை? அவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஏன் இருந்தீங்க? இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறாங்க, ரம்யா தானே? ஆமாம், ரம்யா. இல்லை சார், அவங்க சொன்னதை நான் எதுவுமே கவனிக்கலை. எப்படி கவனிக்காமல் இருப்பீங்க? ஒரு கேமில் வந்து சொல்லும் போது ஏன் கவனிக்காமல் இருப்பீங்க? ஆக்சுவலாக இது கவனிக்காமல் விட்டதும் தப்பு. பாரு வந்து இந்த ஐடியாவை கொடுத்துட்டு, ஆனால் பாரு சொல்லிச்சு, நான் சொன்னேன் அவங்கக்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.